வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லா வெங்காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 10வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஃபர்ஸ்ட் சீசனோடைய லாஸ்ட் எபிசோடு. அதனால் வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம நம்ம சீக்கிரமாக வீடியோ உள்ளார போயிடலாம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல ஹீரோ வெப்பனுங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு, ஐயோ அவனால என்னுடைய மொத்த டேல்ஸ் ஆஃப் சில்வரும் போயிடுச்சு, என்ன நம்பவும் மாட்டுறாரு அவரு. 20,000 டேல்ஸ் ஆஃப் சில்வரும் எனக்கு இல்லாம போயிடுச்சு. நான் இப்ப என்னுடைய கல்டிவேஷன் பவரை எப்படி அதிகரிக்க போறேன்னு தெரியலையே, நான் இப்ப என்ன பண்றதுன்னு ஹீரோ புலம்பிக்கிட்டே இருந்துட்டு, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. நான் தான் இன்னைக்கு 1000 டேல்ஸ் ஆஃப் சில்வரை யக்ஷி குங்பேய் கிட்ட இருந்து ஜெயிச்சிட்டு வந்தனே, இதை யூஸ் பண்ணி என்னால எசன்ஸ் ரிலிமோட பீக்கையா தொட முடியும். நல்லவேளை அவருக்கு இந்த 1000 டேல்ஸை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா இதையும் புடுங்கிக்கிட்டு இருப்பாரு. இதை யூஸ் பண்ணி நான் என்னுடைய கல்டிவேஷன் சக்தியை அதிகரிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அது எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு பவுலே வெளியில வான்னு சொல்லிட்டு அந்த பவுல வெளியில வர வைக்க அதை சுத்தி பவர் வந்துகிட்டு இருக்க ஹீரோ உக்காந்துகிட்டு என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கமோ அந்த டேல்ஸ் எல்லாம் பறந்துகிட்டு போயிட்டு பவரா மாதிரி அந்த டிராகனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த மொத்த டேல்ஸையும் இது எப்படி ஒன்னாக்க போகுதுன்னு தெரியலையே. இந்த பிளாக் பவுலோடைய சக்தியும் அதிகரிச்சிருக்கும் போல தெரியுது. 1000 டேல்ஸ் ஆஃப் சில்வரை வெறும் 10 டிராப் அஷ்யூர் லிக்விடா மாத்திருச்சு. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்னால இப்ப எத்தனை லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியும்ன்றத பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்க அந்த டிராகன் ஹீரோக்குள்ளார அந்த பவர் அனுப்பவும் ஹீரோவால வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்க அவனுடைய கண்ணோடைய கலரும் மாற அவனை சுத்தி பவர் எல்லாம் வந்துகிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் இன்னேட்டட் ரிலிமு உள்ளார வந்துட்டேன். இந்த அசுரா லிக்விடோடைய ஒரு டிராப் யூஸ் பண்ணி என்னால நான் இன்னேட்டட் ரிலிமோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வர முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிற 9 டிராப்புகளையும் யூஸ் பண்ணா என்னால எத்தனை லெவல் வரைக்கும் போக முடியும் தெரியலையேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஹீரோ கல்டிவேஷன் பண்ற இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டரா தான் இருப்பான் போல தெரியுது. சில சக்திகளை பயன்படுத்தி அவன் அதுக்குள்ளார நான் இன்னேட்டட் ரிலிம் அடைஞ்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் 6th லெவல் நான் இன்னேட்டட் ரிலிம் வரைக்கும் போவான்னு நான் நினைக்கிறேன். அங்க பாத்தியா அவனுடைய கல்டிவேஷன் பண்ற பவர் இன்னும் குறையவே இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க அவனும் அதை பார்த்துட்டு இந்த அளவுக்கு ஸ்பீடா அவன் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஓல்டு ஃபேமஸான சூச்சி கூட இந்த அளவுக்கு வேகமா பண்ணுவாரான்னு தெரியலன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த பவுலுக்கு முன்னாடி நின்னுகிட்டு நான் இன்னேட்டட் ரிலிமோட 6th லெவல் அடைஞ்சிட்டேன். இருந்தாலும் இன்னும் ஒரு டிராப் மிச்சம் இருக்கு. இதை நான் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை அப்புறமா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பவுலு உள்ளார வச்சு மறைய வச்சிடறான். நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, எனக்கு பயங்கரமா பசி எடுக்குதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ என்ன அந்த இடத்துக்கு வந்துட்டு யக்ஷுசா உங்களுக்கு பயங்கரமா பசி எடுக்குது சரிதானே, அதனால தான் நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஆனா இந்த சாப்பாடோடைய டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமான்றது எனக்கு தெரியலையேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க என்ன சாப்பாடா, என்னுடைய ஒய்ஃப் சமைச்ச சாப்பாடு கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும்னு ஹீரோ சொல்ல அப்படின்னா வெளியில வாங்க நம்ம பார்க்கில் போயிட்டு உக்காந்துக்கிட்டு டின்னர் சாப்பிடலான்னு ஹீரோயின் சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சாப்பாடு பாக்ஸை வாங்கிக்கிட்டு பார்க்குக்கு வந்து உக்காந்துக்கிட்டு பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்னு ஹீரோயினு கொடுக்க என்னுடைய ஒய்ஃப் சமைச்ச சாப்பாடு உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு, நான் எப்பயும் இந்த மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஹீரோ சொல்ல யக்ஷி உஷான்னு ஹீரோயினு கூப்பிடவும் என்னன்னு ஹீரோ கேட்க என்ன விஷயம்னா நாளைக்கு நைட்டு ஷீ ஃபேமிலியோடைய லிட்டரி கேதரிங் இருக்கு, அதுக்கு நீங்களும் நானும் ஒன்னா போகணும்னு ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க என்ன ஒன்னா போகணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷமாவ உங்களுக்கு என் கூட வர விருப்பம் இல்லைன்னா வேணாம் விடுங்கன்னு ஹீரோயின் சொல்ல எனக்கு வேணும் நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம் கிங்மோ ஒரு வழியா என்ன நீ அக்செப்ட் பண்ணிட்டியான்னு ஹீரோ கேட்க இல்ல நான் இன்னும் அதை சரியா முடிவு பண்ணலன்னு ஹீரோயின் சொல்ல அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ மொத்தம் கொடுக்கற மாதிரி வரவும் ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே இப்பயும் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு பாக்ஸ மேல தூக்கவும் ஹீரோவோட மூஞ்சில அடிச்சு ஹீரோ போயிட்டு அந்த தண்ணியில விழுந்துடுறான். ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து ஓடி போய் நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு குடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்ததுக்கு நான் உங்களை மன்னிக்கவே இல்லை, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க கிங்மோ நான் சொல்றத நம்பு, உண்மையிலே நான் அந்த இடத்துக்கு சாப்பிடறதுக்காக தான் போனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சாப்பிடறதுக்காக அந்த இடத்துக்கு தான் போகணுன்ற எந்த ஒரு அவசியம் இல்லையேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க பாத்தியா அப்பாவும் பொண்ணு ஒரே மாதிரியா பண்றாங்க, நான் சொல்ல வர ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டாங்க, 2 பேரும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை சரிதானே அந்த தவளை கிட்ட சொல்லிட்டு இருக்க அந்த தவளை டக்குன்னு எகிரி தண்ணிக்குள்ளார குதிச்சிருது. சீனை கட் பண்ணா குங்பாய கட்டுறாங்க. அந்த யக்ஷி உஷா சாவணும்
அவன் சீக்கிரமா சாவணும்டா. சி ஃபேமிலியோட லிட்டரி கேதரிங் மீட்டிங் நாளைக்கு நைட் இருக்கு. கிங்மூ கண்டிப்பா எக்ஷூசா கூட வருவா. நீ போயிட்டு லின் குயிங்ஸி கிட்ட சொல்லி எதனா ஒரு வழியில கிங்மூவை எக்ஷூசா கிட்ட இருந்து தனியா பிரிச்சு கூட்டிக்கிட்டு வர சொல்லுன்னு குயிங்பிங் சொல்லிக்கிட்டு இருக்க. புரிஞ்சது யங் மாஸ்டர். அந்த எக்ஷூசாவை நாங்க என்ன பண்ணணும்ன்றத மட்டும் தெளிவா சொல்லுங்கன்னு அவன் சொல்லவும், அந்த எக்ஷூசா தான் ஷென்லி அப்புறம் ஷென் சாவடிச்சான். அதனால ஷி ஃபேமிலியை சேர்ந்தவங்க கண்டிப்பா அவன் மேல கொஞ்சம் கோபமா தான் இருப்பாங்க. கிங்மூ ஷி ரெசிடென்சிக்கு தனியா போற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அவன் பின்னாடியே வந்துருவான். அதனால 3 எல்டரையும் தயாரா இருக்க சொல்லி அவனை சாவடிக்க சொல்லுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. எஸ் யங் மாஸ்டர், நீங்க சொல்ல வரது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு அவனுடைய சர்வெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா பொய்து விடிஞ்சிருது. எல்லாரும் வழி விட்டு நகர்ந்து போங்க, எல்லாரும் என்னுடைய வழி விட்டு நகர்ந்து போங்க. நீ ஹீரோ வேகமா எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்க. யாரா அவன்? உனக்கு கண்ணு இருக்கா இல்லையாடா? ஒரு ஆளு நடந்து வரது கூட மாடா உன்னுடைய கண்ணுக்கு தெரியலன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த எக்ஷூசாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்க இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். இது நல்லதுக்கே இல்ல. அந்த லின் குயிங்ஸி திருப்பி இந்த மாதிரி ஒரு வேலையை காட்டுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பண்ண வேலையால கிங்மூ இப்ப ஷென் ஃபேமிலியோடைய லிட்டில் கேதரிங்க்கு தனியா போக போறான். ஆனா நான் தான் ஷென் அப்புறம் ஷென் லீய சாவடிச்சேன். இந்த விஷயத்த மட்டும் ஷி ஃபேமிலியை கண்டுபிடிச்சாங்கன்னா கிங்மூ பெரிய ஆபத்துல மாட்டிக்குவா. நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அந்த இடத்துக்கு போய் ஆகணும், நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே ஓடி வர. எண்ணத்திலயோ கால் வைக்கவும் அவனுடைய கால் வைக்கிட்டு போவ அந்த இடத்துல இருந்தவனுடைய பயக்கூடிய உடைச்சு தள்ள சைட்ல இருந்த பொண்ணையும் தள்ளிவிட அவளுடைய லிப்ஸ்டிக் எங்கேயோ போவ. கடற்கறான் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. அந்த பையன் எல்லாம் திருப்பி அவனுடைய தலையிலே வந்து விழுது. நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டு வந்தவனையும் இடிச்சு தள்ள பார்த்தா நூடுல்ஸ் போயிட்டு பக்கத்துல இருந்தவனுடைய தலைமையிலே விழுந்துட்டு இருக்கு. அப்படியே ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தொல்லைய கொடுக்க, டே எக்ஷூசா எங்கடா ஓடுற, நாங்க உன்னை சாவடிக்காம விட மாட்டோம்டா, நில்லுடான்னு சொல்லிட்டு பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு ஓடி போயிடும். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க. அப்படியே நைட் ஆகிடுது. ஒரு வழியா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நின்னுகிட்டு, என்ன இந்த இடம் இவ்வளவு அமைதியா இருக்கு, யாருமே இந்த இடத்துல இல்லன்னு சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்கவும் என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல வவ்வால் பறந்து போய்கிட்டு இருக்கு. எனக்கு என்னவோ தப்பா படுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சோட வர வைக்கவும் யாரோ மேல வேகமா வரத்த ஹீரோ பாத்துறான். சைட்ல இருந்து ஒருத்தன் கத்திய போடவும் ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோட யூஸ் பண்ணி அதை தடுத்துட்டு வேகமா வந்து அவனை போட்டு தள்ளிடுறான். பார்த்தா வீட்டுக்கு மேல இருந்து இன்னும் பல பேர் வரானுங்க. ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி வேகமா வந்து அவனுங்க எல்லாரையும் வெட்டி காலி பண்ணிடுறான். இன்னொருத்தன் ஹீரோவை குத்த வர ஹீரோ டக்குன்னு அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவனையும் போட்டு தள்ளிடுறான். பார்த்தா திடீர்னு என்னவோ பவர் எல்லாம் ஹீரோ சைடு வந்துகிட்டு இருக்க. ஹீரோ அவனுடைய பவரை ஷீல்டு மாதிரி வர வச்சு அதை எல்லாத்தையும் தடுத்துறான். பார்த்தா அந்த பவர் பட்ட எஃபெக்ட்ல சைடுல இருந்தது சுக்குநூறா உடைஞ்சிருது. அந்த இடத்துல ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக 3 பேர் வந்து நின்னுகிட்டு, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு வேஸ்டானவனை போயிட்டு நம்ம 3 பேரும் ஒன்னா சமாளிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு சென்டர்ல இருக்கவன் சொல்லிக்கிட்டு இருக்க. லிட்டில் கேதரிங்க்கு கிங்மூவை தனியா போக வச்சுட்டு என்ன போட்டு தள்ளன்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்ணி இருப்பீங்க போல தெரியுதேன்னு ஹீரோ சொல்ல, உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா, பரவாயில்ல விடு, சீக்கிரமா உன்னை சாவடிச்சிடறோம்னு சொல்லிட்டு அவனுக்கு 3 பேரும் ஹீரோ சைடு வேகமா வந்துகிட்டே இருக்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த அனிமோட ஃபர்ஸ்ட் சீசனும் முடியுது. அதனால மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.